ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குரோம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய ஆட்டோமா அப்படிங்கிற டூலை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆட்டோமா அப்படின்னா என்னென்னா, ப்ரௌசரில் ஒரு வேலையை நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த ஆட்டோமா அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணலாம். அதை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு கோடிங்கோ வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக அதில் இருக்கக்கூடிய பிளாக்ஸை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் மாரி க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ப்ரோக்ராம் ரெடி பண்ணுற மாரி அதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதுமாரி கூகுள் சர்ச்சில் ஆட்டோமா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தமாரி ஓப்பன் ஆகும். அதில் க்ரோம் வெப் ஸ்டோர்னு இருக்குல்ல, ஆட்டோமா க்ரோம் வெப் ஸ்டோர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ஓப்பன் ஆயிரும். இதுதான் ஆட்டோமாவோட எக்ஸ்டென்ஷன் டூலு. ஸோ இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் ஆட்டோமா ஆட் டு க்ரோம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது இன்ஸ்டால் ஆயிரும் நம்மளோட க்ரோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோமா இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் இதோட டேஷ்போர்டு. ஸோ ஓகே, அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். உங்களுக்கு லாகின் பண்ணணும்னா நீங்கள் இதில் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரோமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதை. இப்போ ஆட்டோமாவோட நம்மளோட அந்த பிளாக் என்னென்ன பிளாக் இருக்குது அப்படிங்கிற நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது உங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதிலே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம இப்போ நியூ ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கலாம். நேம் டெஸ்ட்னு கொடுக்குறேன். என்ன நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். என்ன நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ப்ராஜெக்டோட நேம் நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்தமாரி ஓப்பன் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ இந்த ஆட்டோமாவோட நம்ம ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஃப்ளோனால் நம்ம எப்படி இந்த டயக்ராம் மேக் பண்ண போகிறோமோ அந்த ஒர்க் ஃப்ளோ பண்ணக்கூடிய இடம் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் இருக்கும். ட்ரிகரு, ஏஐ ஒர்க் ஃப்ளோ, டிலே. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இது என்னென்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் டாஸ்க்குக்கு என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டயக்ராம் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன வேலை உங்களுக்கு ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்க மாரி உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் ப்ரோக்ராம் கோடிங் எதுவுமே இல்லாமல் அதுக்கான ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஐக்கான் இங்கே இருக்கும். நீங்கள் இப்போ கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த கிளிக் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி வச்சுட்டு ட்ராக் பண்ணி இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ட்ரிகர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிளிக் எலமெண்ட்டில் அது போய் கிளிக் பண்ணுற மாரி நம்ம அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதேமாரி உங்களுக்கு நியூவாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணணும், அதாவது நீங்கள் ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நியூவாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணணும், நியூவாக விண்டோ ஓப்பன் பண்ணணும். நீங்கள் அதுக்குன்னு தனியாக பிளாக் இருக்குது. அந்த பிளாக் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு ஒர்க் ஃப்ளோ கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் இப்படி லிங்க் பண்ணால் போதும். ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம லிங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நியூ விண்டோவில் நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள்னே போடுறேன். இப்போ ஜஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ google.com போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை ரன்னுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா விண்டோவில் ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிரும். நம்ம யூஆர்எல் கரெக்டாக போடாதனால இப்போ சரியாக இது வரல. ஸோ நீங்கள் கூகுள்லேயே நீங்கள் கூகுள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்துடும். அந்த லிங்க்காக நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா தான் அது கரெக்டாக ஓகே ஆகும். யூஆர்எல் ஹெச்டிடிபியில் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஹெச்டிடிபின்னு போட்டு அந்த ஃபுல் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அது அப்போ தான் ரன் ஆகும். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டு ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூ விண்டோவில் ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆயிடுச்சு. இதுமாரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 பிளாக் வச்சு சொல்லித்தரேன். இப்போ நியூ விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம சர்ச் பண்ணுற மாரி கூட வச்சுக்கலாம். என்ன சர்ச் பண்ணுற மாரி வைக்கலாம்னா ஃபார்ம்ஸுங்கிற பிளாக் வச்சுக்கலாம்.
ஃபார்ம்ஸுங்கிற பிளாக்கில் வந்து இந்த பிளாக் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார்ம்ஸுங்கிற பிளாக்கை வச்சு நம்ம லெட்டர்ஸ் அந்த இடத்துல ஃபீட் பண்ணுற மாரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபார்ம் பிளாக்கை கொண்டு வந்துட்டு நான் இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த நியூ விண்டோ வந்த பிறகு அடுத்து வந்து ஃபார்ம்ஸுங்கிற பிளாக்கில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகணும். இப்போ ஜஸ்ட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம்னா இந்தமாரி ஓப்பன் ஆயிடுது. நியூ விண்டோன்னு கொடுக்காம நியூ விண்டோனா நம்ம அடுத்தடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபார்ம்ஸுங்கிற பிளாக்கு எந்த இடத்துலனா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து சர்ச்சுங்கிறது நமக்கு வரணும். ஸோ சர்ச்சுங்கிறது இதில் வரணுங்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபார்ம்ஸுங்கிற பிளாக்கில் என்ன கொடுக்க போகிறோன்னா, இப்போ ரொனால்டோட இமேஜ் நமக்கு வேணும் அப்படின்னா, நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் ரொனால்டோன்னு போடுறேன். இந்த ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். இப்போ அந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பிளாக்கு இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகணும். இந்த இடத்துல தான் நமக்கு அந்த வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்த நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு இங்கே செலக்ட் த எலமெண்ட்னு வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஸோ இப்போ இந்த பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த எலமெண்ட்டுக்குரியதாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் இந்த வேல்யூ வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்றதுனால ரொனால்டோ அப்படிங்கிற பேர் வந்து அந்த இடத்துல ஃபீல்ட் ஆயிரும். இப்போ பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ சேவ் கொடுத்தாச்சு. அடுத்து ரன்னுன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரொனால்டோ அப்படிங்கிற பேர் வந்து அதில் ஃபீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சர்ச் அப்படிங்கிறது கூகுள் சர்ச்சுங்கிறதுல இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சர்ச் ஆயிரும். இப்போ அதுக்கு வந்து கிளிக் எலமெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இதிலே அடுத்த பிளாக் எடுத்துக்கலாம். கிளிக் எலமெண்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். இல்லைனாலும் உங்களுக்காக புதுசாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும். இதை டபுள் டேப் பண்ணோம்னா இந்தமாரி ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம இந்த ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்தமாரி ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த எலமெண்ட் இது வந்து செலக்ட் ஆகிற மாரி வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஐ சிம்பிள் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்பிளாக் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்குரிய அந்த கர்சர் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த கூகுள் சர்ச்சுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஆனால் லாஸ்ட் இதில் பார்த்தோம்னா செலக்ட் எலமெண்ட்னு வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது வரல. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது காப்பி ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கீழே போயிட்டு இந்த இதிலே டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+V கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த கிளிக் எலமெண்ட்டுங்கிறது கிளிக் எலமெண்ட் அப்படிங்கிற பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க்குரியதில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஓகே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது சேவ் ஆயிரும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ரன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது பேஜ். ரொனால்டோங்கிறது கிளிக் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது சர்ச்சுங்கிறது கொடுத்து இப்போ ரொனால்டோவோட இமேஜ் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஒர்க் பண்ண வைக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்காக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய டாஸ்க் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் எல்லா பிளாக்கோட ஒர்க்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிகர் அப்படிங்கிறது இருக்குது. ட்ரிகர்னால் இது வந்து இந்த பிளாக்கு, அதாவது இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணி புஷ் பண்ண போகுது. அதனால் இந்த பிளாக் வந்து முக்கியமாக தேவை. டிலேனா நம்ம ஒரு சில ஒர்க் வந்து வெப்பேஜ் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இல்லைனா வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கோ இல்லை வந்து காப்பி எடுக்கிறதுக்கோ ரொம்ப லேட் ஆகிறதுனால டிலே அப்படிங்கிற பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பிளாக் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் டிலே நமக்கு தேவைப்படுதோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 1 செகண்ட் அப்படின்னு இது வந்து மில்லி செகண்டில் தான் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மில்லி செகண்ட்னு இருக்கும். இப்போ 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா 1 செகண்டு. ஸோ நமக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ எத்தனை நிமிஷம் வேணுமோ அதுக்கேற்ற மாரி அதை கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அது இந்த பிளாக்கை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு CSV ஃபைலாகவே வேணுமா இல்லை டெக்ஸ்ட்டு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கிளிப்போர்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை வந்து காப்பி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன்னா நம்ம வெப்பேஜ் சப்போஸ் நம்ம வேறு டாஸ்க் யூஸ் பண்ணுறப்ப சில பேஜ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்.
ஸோ லோட் ஆன பிறகு தான் நமக்கு அந்த நமக்கு அந்த டாஸ்க்கே வந்து ரன் ஆகணும். இப்போ ஒரு பேஜ் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, அது லோட் ஆன பிறகு நமக்கு வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரன் ஆனாச்சுன்னா தான் நமக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக வரும். எங்கேயுமே எரர் வராம. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம அந்த இதுவும் வந்து இந்த பிளாக்ஸை நம்ம ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணுறதும் வந்து ஒரு கோடிங் மாரி தான். ஆனா கோடிங் இல்லாம நம்ம ஈஸியா வந்து இந்த பிளாக்க வச்சு நம்ம எல்லா வேலையும் பண்ணிறலாம். ஆனா அந்த பிளாக்குக்கு வந்து நம்ம சிஸ்டத்துக்கு நம்ம எப்படி சொல்லி தரோமோ, அதுமாரி சொல்லி தர மாரி அந்த பிளாக்க வந்து கரெக்ட்டா நம்ம இது பண்ணணும். அந்த வெப் பேஜுக்கு ஏத்த மாரி. இந்த டைம்ல வந்து இவ்வளோ டைம் ஆகும். அதனால நமக்கு டைம் சொல்லி குடுக்கணும் அதுக்கு. 5 நிமிஷம் நீ வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் வெயிட் ஃபார் கனெக்ஷன்னா, ஒரு பேஜ் நம்ம கிளிக் பண்ண பிறகு மறுபடியும் லோட் ஆகுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. அதுக்குள்ள ரன் ஆகாத. அப்படின்னு சொல்ற மாரி நம்ம கமாண்ட் வந்து நம்ம கரெக்ட்டா இந்த மாரி ஒர்க் ஃப்ளோ வந்து ரெடி பண்ணணும். இப்போ சப்போஸ் நம்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்ம நியூ விண்டோன்னு குடுத்தோம். இப்ப google.comங்கிறதுனால ஃபாஸ்ட்டா ஓப்பன் ஆயிருச்சு. இதே வேற வெப் பேஜா இருந்துச்சுன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டைம் டிலே பண்றது, இல்லன்னா வந்து வெயிட் ஃபார் கனெக்ஷன் அப்படிங்கிற இந்த பிளாக்க யூஸ் பண்ணோம்னா, உடனே வந்து நமக்கு எரர் வராது. அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் டேப் அப்படிங்கிறது ஆக்டிவ் டேப்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, என்ன டேப் இருக்கோ அந்த டேப வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ விண்டோன்னு குடுத்ததுனால நமக்கு புதுசா விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, இத சேவ் பண்ணிட்டு, இப்போ ஓகே குடுத்தோம்னா, நியூவா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. நியூவா ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிட்டு, ரொனால்டோவோடது இமேஜஸ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாரி நமக்கு வேணாம். நம்ம என்ன வெப் பேஜ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ, அதிலேயே தான் நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு நம்ம நெனைச்சோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இத எடுத்துட்டு, இந்த இத அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. டபுள் டேப் பண்ணீங்கன்னா போயிரும். இத கிளிக் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இந்த பிளாக் வந்து எந்த ஒரு ப்ரோகிராமுமே இல்லாம எம்ப்டியா தான் இருக்கும். இப்ப இதுதான் வந்து ஆக்டிவ் டேப்பா இருக்கும். ஆக்டிவ் டேப்ங்கிறது இப்ப நம்ம குரோம்ல எந்த டேப் இருக்கோ, அது அந்த ஆக்டிவ் டேப்ப அது எடுத்துக்கும். இப்ப இதுதான் ரன்ல இருக்கு. அதனால இந்த டேப் ஆக்டிவ் டேப்பா எடுத்துக்கும். இப்ப ஜஸ்ட் நீங்க இந்த டேப வச்சுட்டு, இத சேவ் குடுத்துட்டீங்கன்னா, இப்ப இந்த டேப் வந்து ஆக்டிவ் டேப்பா மாறிருச்சு. இப்ப நீங்க ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் டேப்லயே அப்படியே ரன் ஆயிரும். ஸோ புதுசா உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகாம, அதே டேப்லயே வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூ டேப். இப்போ ஆக்டிவ் டேப்க்கு பதிலா நியூ டேப் அப்படின்னு இருக்குன்னா, நீங்க இத ஜஸ்ட்டு இத கிளிக் பண்ணி மாத்திக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இத டபுள் டேப் பண்ணீங்கன்னா போயிரும். இப்ப இது வந்து எம்ப்டியா மாறிருச்சு. இது எந்த யூஸும் கிடையாது. இப்ப இந்த டேப் தான் வந்து நியூ டேப் தான் ஓப்பன் ஆகும். இப்ப இதுல ஆனா நியூ டேப் அப்படின்னு குடுக்குறப்ப, நம்ம வந்து யுஆர்எல் குடுக்குற மாரி இருக்கும். என்ன வெப் பேஜ் வந்து லோட் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம யுஆர்எல் குடுக்குற மாரி இருக்கும். இல்லன்னா செட் அஸ் ஆக்டிவ் டேப் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அதிலேயே இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்ம அந்த லிங்க் நமக்கு தேவைப்படுது. எந்த வெப்சைட்ல லிங்க் பண்ணணுமோ, அந்த வெப்சைட்டோட நியூ டேப்ங்கிறதுக்கு அதோட லிங்க் நமக்கு தேவைப்படுது. அதனால இந்த google.com அப்படிங்கிற லிங்க்க நான் போட்டுறேன். அதே வந்து நான் ஆக்டிவ் டேபாவும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நியூ டேபா ஒண்ணு ஓப்பன் ஆயிருச்சு. நியூ டேபா ஓப்பன் ஆகி அதே டேப்லயே வந்து நமக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா, நியூ விண்டோ கிரியேட் ஆனுச்சு. அதுக்கப்புறம் ஆக்டிவ் டேப்லயே நம்ம இது மாரி கிரியேட் பண்ணோம். இப்போ நியூ டேப் பக்கத்துல ஒரு டேப் அதுவா கிரியேட் ஆகி, அடுத்தடுத்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ மறுபடியும் பண்றேன் பாருங்க. ரன் குடுத்தோம்னா, பக்கத்துல பாருங்க அடுத்து ஒரு டேப் ஓப்பன் ஆகி, ரொனால்டோ இமேஜ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகே. இப்போ அடுத்த பிளாக் பார்க்கலாம். இப்போ நியூ டேப் இது பார்த்துட்டோம். ஸ்விட்ச் டேப்னா, டேப் வந்து நமக்கு அந்த டேப்லேருந்து இந்த டேப்புக்கு ஸ்விட்ச் ஆகுற மாரி. சப்போஸ் 2, 3 நம்ம ஒர்க் ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு 2 இதுலயுமே வந்து டேட்டாஸ் நமக்கு தேவைப்படும். இதுலயும் மேட்ச் பண்ணணும், அதுலயும் மேட்ச் பண்ணணும். அந்த மாரி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்ம ஸ்விட்ச் ஆகுற மாரி நம்ம இந்த பிளாக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ விண்டோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த ப்ராக்ஸி இதெல்லாம் வந்து வெப்சைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கோ பேக்குங்கிறது நார்மலா நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருச்சு. அத மறுபடியும் கோ பேக் அப்படின்னு சொல்லி குடுத்தோம்னா, ரிட்டர்ன் பேக் வந்துரும். இதுலயே நம்ம சும்மா கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுலயே கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். சேவ் குடுத்துட்டு எப்பயுமே நீங்க ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, சேவ் குடுத்துட்டு ரன் பண்ணணும். சேவ் குடுத்துட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இமேஜ் ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆயிட்டு, இப்போ இந்த லோடிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஆனா வந்து கோ பேக்குங்கிறதுல இன்னும் ஃபங்ஷன் ஆகல. ஏன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா, இதில எரர் வந்திருக்கு. இதில பார்த்தோம்னா, கேனாட் ஃபைண்ட் நெக்ஸ்ட் பேஜ் ஹிஸ்டரி. உங்களுக்கு எதுவும் எரர் வந்துச்சு அப்படின்னா, அதுவும் நம்ம இதிலேயே செக் பண்ணிக்கலாம். இந்த லாக்ஸ்ன்னு இருக்குல்ல, லாக்ஸுங்கிறதுல நீங்க போனீங்கன்னா,
உங்களோடது எத்தனை முறை வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம், என்ன எரர் வந்திருக்குன்னு நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். கோ பேக்குங்கிற கமாண்டு அது ஃபுல்லாக லோட் ஆகிறதுக்குள்ளே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு வந்து லேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வெயிட் ஃபார் கனெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து பார்க்கலாம். இப்போ சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுத்து பார்ப்போம். நியூ டேப்னால நியூ டேப் கிரியேட் ஆகி இந்தமாரி வந்துருச்சு. இப்போவும் கோ பேக்குங்கிறது ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுதுன்னா cannot find a next page in history. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பிளாக் பார்க்கலாம். இது வேறு என்னென்ன இருக்கும். இது ஒர்க் ஆகும். இது கோ ஃபார்வேர்டு, முன்னாடி போகிறது பின்னாடி வர்றது அந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்கும். இது நம்ம ஒரே பேஜ்லேயே நம்ம ஒர்க் பண்ணிக்கிறதுனால தான் கோ பேக்குங்கிறப்ப எதுவுமே இல்லை அதில் ஹிஸ்ட்ரியில். அதனால தான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் நம்ம ஹிஸ்ட்ரியில் வேறு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கோ பேக்கில் ஒர்க் ஆகும். இதே நம்ம ஆக்டிவ் டேப்பில் மாற்றி பார்க்கலாம். ஆக்டிவ் டேப்னா நமக்கு ஹிஸ்ட்ரி நிறையா க்ரியேட் ஆகும். நியூ டேப்புங்கனால புதுசாக ஓப்பன் ஆகிறதுனால நமக்கு ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்க மாட்டேது. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு அதிலே க்ரியேட் பண்ணுவோம். இது நம்ம ஒரு சர்ச்சில் இன்னொரு சர்ச் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அதுமாரி நம்ம ஒரு சர்ச்சில் இன்னொரு சர்ச்சு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆயிரும். ஸோ கோ பேக்குங்கிற ஃபார்முலா வந்து அப்போ நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் இது நம்ம கொடுத்தோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிளிக் எலமெண்ட்டு கெட் டெக்ஸ்ட்னா ஒரு வெப்பேஜில் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்டோமா குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் இந்தமாரி லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம காப்பி பண்ணணும் எடுக்கணும். அந்த லெட்டர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது, அது மட்டும் காப்பி பண்ணோம். நம்ம கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் எலமெண்ட்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம்ல, அதுமாரி எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம அந்த பிளாக்கை யூஸ் பண்ணி அதிலே வந்து ப்ரோக்ராம் ரெடி பண்ணலாம். ஃபார்ம்ஸ் பிளாக்கு இது வந்து ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது ஜாவா ஸ்கிரிப்ட், இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் கீங்கிறது நம்ம என்டர் அழுத்துறோம், இல்லை பேக் ஸ்பேஸு இந்தமாரி என்ன கொடுக்கணுமோ அதை நம்ம கீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ட்ருங்கிறத கொடுத்தோம்னா என்ட்ருன்னு அங்கே ஷோ ஆயிரும். பேக் ஸ்பேஸ் அழுத்தோம்னா பேக் ஸ்பேஸ் ஃபுல்லாக ஷோ ஆயிரும். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அதை கொடுத்துக்கலாம். இது ரீலோடு, நம்ம டேப் வந்து ரீலோட் பண்ணோம்னா இந்த பிளாக் யூஸ் பண்ணி நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். ஃபைல் எதுவும் நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், இல்லை வேறு எதுலேயும் ஃபைலை அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அப்லோடுங்கிற ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் அசட்டுங்கிறது நம்ம இமேஜஸ்ஸு, இப்போ இந்தமாரி இமேஜஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னா இந்த இமேஜஸ்லாம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அந்த பிளாக்கை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டாஸ்க் வந்து ஃபுல்லாக நம்ம ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணிட்டோம், அதே டாஸ்க்கு தான் அடுத்த இதுக்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1000 டேட்டா இருக்குது, 1000 டேட்டாவை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு செட்டில் முடியுது அப்படின்னா ஒரே மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கூகுள் ஷீட்டோ இல்லை வேறு எதுலையோ நம்ம லிங்க் பண்ணி ஒரே டைமில் அதை வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க்கே 1000 டைமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டேட்டா என்ட்ரி இந்தமாரி ரிப்பீட்டட் ஒர்க்கு உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இதில் கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். லூப் டேட்டாவும் அதேமாரி தான், எலமெண்ட் எக்ஸிஸ்டிங் இது எல்லாமே உங்களுக்கு கூகுள் ஷீட்டும் இதோட லிங்க் பண்ணிக்கலாம்.
ஸோ மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.